This has to be punished in a very rude way. அவங்க எப்படி ரூடா நடந்துக்கிறாங்களோ அதே ரூட் வேல அவங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நாக்க புடிக்கிற மாதிரி கேள்வியை கேட்டு ரெட் கார்டை வச்சு கிளம்பு, வெளில கிளம்பு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெஜிராஜ் தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அக்கா வணக்கம்க்கா. எல்லாருக்கும் வணக்கம். அக்கா என்னக்கா ஷோ இது? இது அட்டூரி எங்க ரவுடிசம் பண்ற ஷோங்க. இது பக்கா ரவுடிசம் பண்றாங்க. ஒரு பொம்பளை ரவுடி ஒரு ஆம்பளை ரவுடிய கொடுத்து மொத்த சீசனையுமே நாசமாக்கி தரமட்டமாக்கி, இதுல வேற பிக் பாஸ் சமுதாயத்துக்கு கிழிக்குமா? என்ன கிழிக்குது? ஒரு நல்லது கிடையாது. A+ இனிமே என்ன பண்ணிடணும் தெரியுமா? பிக் பாஸ்க்கு இந்த படத்துங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, A சர்டிபிகேட் U சர்டிபிகேட், அந்த மாதிரி A சர்டிபிகேட்னு கொடுத்துடணும் பிக் பாஸ்க்கு. அசிங்கமா இல்லங்க, எச்சைங்க. நான் என்ன வேணா சொல்லுவேன். இன்னைக்கு கமெண்ட்ல அவ்வளவு ஆத்திரம் இருக்கு, எனக்கு வயிறு எரியுது. ரொம்ப ஒஸ்டா இருக்குக்கா. ஒரு சாண்ட்ரா அவ்வளவு தூரம், அதாவது கமர்திக்கலாம் இவ்வளவு ஒஸ்ட் டு த கோர்ல நான் பாக்கலக்கா. இப்படி நம்ம இது வரைக்கும் பாலா எல்லாம் பாத்துருக்கிறோம். ஆனா யாரு இந்த ஆள் பக்கத்துல சாருக்கு என்ன தெரியுமா, பக்கத்துல காதலி ஏத்தி குடுக்குறாங்கல்ல, ஹீரோயிசம் காமிக்கிறான்ல. யோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளைனே நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன் கூட ஒரு பொம்பளை சேர்ந்து வாழ முடியாது. அவருக்கா பாரு சண்டாளி பார்வதி பீடன் வாங்க. நிறைய பேஜஸ்ல பீடன் சொல்லிருக்காங்க. நான் இது வரைக்கும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணது கிடையாது, இன்னைக்கு யூஸ் பண்றேன். அந்த பொம்பளை ஒரு பீட. அதெல்லாம் ஒரு ஜென்மமா. நீங்க நல்லா பாத்துக்கணும். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போதே அவங்கதான் கண்ணை காமிக்கிறாங்க. பார்வதி தான் கண்ணை காமிக்கிறாங்க. சாரி பாருங்க, நானும் காமுர்தன் சொல்ற பாருங்க, பட் அந்த வார்த்தை சொல்றது தப்பு கிடையாது. ஓகே, கமுர்தனுக்கு கண்ணு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தான் கண்ணு காமிச்சா, அது சாண்ட்ரா பார்த்துட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு பண்ண உடனே ஸ்கேம்ட்ரம் அப்படின்னு சொன்னது யாரு? கமுர்தன் கூட பாரு. அதனாலதான் சாண்ட்ரா பொறுக்கினதும் காமுர்தன் அப்படின்னு சொன்னது. காமுர்தன் சொன்ன உடனே காமுக்கு இவ்வளவு கோவம் வருது. உன்னை ஓ ஹோஸ்டே இன்டைரக்டா அதான்டா உன கலாச்சிருக்காரு. வாரம் அசிங்கம் கேட்டவனே, மாடம் கேட்டவனே, அசிங்கமா இல்ல தூக்கு மாட்டின்னு செத்துருங்க நீங்க எல்லாம். இதுல வேற கமெண்ட் செக்ஷன்ல வந்துருவீங்க, செத்துருங்க கித்துருங்க எல்லாம் சொல்றீங்களேன்ட்டு. ஒரு பொம்பளை டோரை இப்படி திறந்து இப்படி இடிச்சு தள்ளுறாங்களே, அதுக்கு பேர் என்ன? அப்ப இவங்க எல்லாம் தூக்கி வச்சு இடுப்புல வச்சு கொஞ்சம் இருப்பாங்களா? எத்தி விட்டுருக்காங்க. அதுதாங்க சொல்றேன், எட்டி மிதிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வெளியில. என்ன நியாயம்? நான் அப்படிதான் சொல்லுவேன். மனசாட்சி இல்லாதவங்க, ஒரு குரூடமா இருக்கிறவங்க, ஈவிலா இருக்கிறவங்க. இதுல வேற சாண்ட்ரா ஈவில் கிடையாது, இவங்க தாங்க ஒரிஜினல் ஈவிலே. ஏங்க இப்போ ஜனங்க கேட்கலாம், சாண்ட்ரா பொறுக்கின்னாங்க, காமுர்தன் சொன்னாங்க. ஓ யார் ஸ்டார்ட் பண்ணது? ஸ்கேம்ட்ரம் ஸ்டார்ட் பண்ணது யாரு? பாரு கமுர்தனுக்கு கண்ணை காமிச்சது யாரு? சாண்ட்ராக்கு கண்ணு காமிச்சது முன்னாடி கண்ணு காமிச்சது யாரு? ஸ்டார்ட் பண்ணது யாருங்க? சரி, அப்படியே சாண்ட்ரா பொறுக்கின்ட்டோ காமுர்தன்ட்டோ. இப்போ இவங்க வாயெல்லாம் ரொம்ப யோக்கியமான வாயா. எப்படி கீ குடுத்துட்டே இருந்தது பாத்தீங்களா பார்வதி கமுர்தனுக்கு? செருப்பால் அடிப்பண்டி உன்ன துப்பிடுவேன், காரி மூஞ்சில துப்புவேன், காரி துப்பிடுவேன். நீ காமத்தை பண்ணி தானே 2 குழந்தைங்களை பெத்து வச்சிருக்கிற. அப்பா அவங்க புருஷன் பொண்டாட்டியில 4 செவுத்துக்குள்ள என்ன வேணா பண்ணி இருக்கட்டும், 10 குழந்தைங்க கூட பெத்துக்கிட்டோம். அதெல்லாம் மரியாதையான ஒரு வாழ்க்கை. நீங்க ஒரு பப்ளிக் ஷோல அசிங்கமா பண்ணின்னு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் உங்களெல்லாம் எந்த கேட்டகரியில சேர்க்கறது? நான் கேக்குறேன், இப்போ உன்னால என்ன கேட்டகரியில சேர்க்கறது? அவ புருஷனுக்கு தான் அந்த 2 குழந்தைங்க பார்த்தா, அத கர்வமா அந்த பொண்ணு போய் எங்க வேணா சொல்லலாம். சாண்ட்ரா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பப்ளிக் ஷோல? நீங்க கல்யாணம் இருக்கீங்களா? லவ்லே முதல்ல கன்ஃபஸ் பண்ண மாட்டீங்க. லவ்லே கன்ஃபஸ் பண்ணலீங்களேங்க. ஆமா ஏக்கா, பாருங்க திரும்பி வெளியில ஆள் இருக்குன்னு சொன்னாங்க முதல்ல ஸ்டார்டிங்ல. ஐயோ அத மாத்தி பேசிட்டாங்க, அப்படியே பெல்ட் அடிச்சிட்டாங்க கமுர்தன் கிட்ட. என்னன்னா அது அப்படிதான்டா சொல்லணும், நான் எடுத்த உடனே சிங்கிள்னா சொல்ல முடியாதுன்னு பெல்ட் அடிச்சிட்டாங்க. அந்த அம்மா மூடுக்கு ஏத்த மாதிரி தானே பெல்ட் அடிப்பாங்க. பார்வதியோட வேலை என்ன? இஷ்டத்துக்கு பெல்ட் அடிக்கிறது, குட்டி கண்ணு அடிக்கிறது, யூஸ் பண்ணிக்கிறது. சரி, கிஸ்ன்ற வார்த்தை நான் உனக்கு பர்சனலா சொன்னது, நீ இத்தனை பேர் முன்னாடி போட்டு உடைச்ச. நீயே ஊர் உலகமே உங்க 2 பேர் செயலை பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருக்கு. நீ சாண்ட்ரா சொல்லிட்டான்ற, சாண்ட்ரா பேசுறது கூட தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கமுர்தன் காதுல சொல்லிக்கிட்டே இருக்கிற. கமுர்தன் அதனாலதான் இவ்வளவு வெறுப்பேர் போய் சாண்ட்ராவை மம்பிளுக்குறான். நீ மட்டும் சொன்னதை போய் அங்க சொல்லலாம். ஒரு பிரச்சனை வரும்போது சாண்ட்ரா சொல்லக்கூடாதா? யாரு நீ? யாரு இவங்க எல்லாம்? யாரு இருக்காங்க? நான் என்ன கேக்குறேன் பாத்தீங்களா, இந்த சீசனே ஒரு அட்ரஃபிளாப் சீசனு. ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு டீசன்ட் கண்டஸ்டன்ஸ். நான் சொல்றேன், எலிமினேட் ஆன எவ்வளவு நல்ல கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பிரவீன், கெமி,
எவ்வளவு நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸா, ஐயோ இன்னைக்கெல்லாம் எஃப்ஜே இருந்திருக்குமே, பந்து விளையாடி இருப்பான். ஆனா இன்னைக்கு ரியல் ஹீரோ யார் தெரியுமாங்க? சபரி. திவ்யா நல்லா. திவ்யா ஃபர்ஸ்ட் சபரி, செகண்ட் திவ்யா. ரியல் ஹீரோ யார் தெரியுமா? இவங்க 2 பேர் தான். மத்தவங்க எல்லாம் மூடிக்கிட்டு ஒரு பக்கம் வினோத் பாட்டு பாடின்னு, விக்ரம் ஒரு பக்கம், சுபிக்ஷா ஒரு பக்கம், அரோரா ஒரு பக்கம். என்னென்ன நடக்குது எனக்கு புரியல. இன்னொன்னு, டோரை இடிச்சு அந்த நீங்க நல்லா பாத்துருக்கணும், பாருவோட அந்த வெஞ்சன்ஸ் என்ன பத்தி பேசுறியாடி அப்படின்னு சொல்லி அந்த டோரை ஓபன் பண்ண முடியாம இது பண்ணி கமுர்தன் வெளியில வந்து டோரை திறந்து 2 பேர் எட்டி மிதிச்ச பிறகு, நீங்க நேத்து விளையாடினது கேம், அப்ப இது கேம், இதுவும் கேம் தான், அது கேம்னா இதுவும் கேம் தான்மா. அது பக்காவா பாயிண்ட்ஸ் டேபிள் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு பார்த்து போட்ட ஸ்ட்ராட்டஜி தான்மா, அது பக்கா கேம். ஆனா இப்ப நீ பண்ண பாத்தியா, இது கேம் கிடையாது. உன்னோட வன்மத்தை தீர்த்துக்கிட்ட, உன்னோட வன்மத்தை அந்த பொண்ணு கிட்ட நீ தீர்த்துக்கிட்ட. நீ எவ்வளவு பெரிய கெட்டவங்க அப்பா. என்னன்னா மோசமான கண்டஸ்டன்ட் பாலா வந்து ஆரி பாலா சீசன்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ பாலா இவ்வளவு ஃபெரோஷியஸா இருக்காருன்னு. பாலா கால்ல தொட்டுக்கும் முடியலங்க இவங்களெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு. ஆமா, இல்ல மச்சு பெட்ருக்கா பாலாம், மச்சு பெட்ரு. இப்படி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்து, கமருதீன் மாதிரி இவ்வளவு மிஸ்பிஹேவ் பண்றாளு, வாடி போடி. எங்க அவங்க 2 குழந்தை அப்படி தாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவேன். அது அந்த கலாய்க்கிறது பாத்தீங்களா, அந்த கலாச்சினே ஒரு மாதிரி அந்த பாருவும் கமருதனும் பண்றது சீப் கேம். தட் இஸ் a cheap game. அக்செப்டன்ஸே கிடையாது. 2 ரெட் கார்டு கொடுங்க, 2 ரெட் கார்டை கொடுத்து இந்த 2 தர்தலையும் தூக்கி வெள்ள போடுங்கன்ற. ஏன் புரியலையே பிக் பாஸ். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டைட்டில் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 தர்தலிங்களுக்கும் டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, தற்கூரின்னு கூட சொல்லலாம். இந்த 2 தற்கூரிங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சோ, பிக் பாஸ் இழுத்து மூடிடுங்க. எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி அட்டூரியம் பண்ற, இந்த மாதிரி கேவலமா பிஹேவ் பண்ற எந்த கண்டஸ்டன்ஸும் எங்களுக்கு தேவை கிடையாது. பிக் பாஸ் மேல இருக்கிற அந்த மொமெண்டே போயிடும். என்னெல்லாம் சொல்றாங்க தெரியுமாக்கா, பிரஜினி யாரெல்லாம் லவ் பண்ணான்னு எனக்கு தெரியும். எப்படிக்கா இதெல்லாம் பேச முடியும்? நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, அவன் 3 பேரை லவ் பண்றோம், 10 பேரை லவ் பண்றதுல தெரியாமையா சாண்ட்ரா கல்யாணம் பண்ணிருப்பாடே. நீயே முதல்ல யோகியம் கிடையாது. ஏங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிற ஒரு பையன் மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற கூத்தடிச்சுன்னு இருக்க. கேட்டா நீங்க கிஸ் பண்ணன்னு சொல்றீங்கன்னா, நான் லவ் பண்ற பொண்ணு கிஸ் பண்ண, ஏன் உன் வீட்டுக்கு போ, உன் செவத்துக்குள்ள கிஸ் பண்றா, நாங்க ஏன்டா அந்த கர்மத்தை எல்லாம் பாக்கணும்? நீங்களும் காமம் பண்ணிதானே 2 குழந்தைங்களை பெற்று, அது அவ புருஷனோட பெற்றிருக்காடா, அவ கர்வமா சொல்வா. நீ என்னடா பண்ணிருக்க வீட்டுல? அப்போ டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, இவங்க கிஸ் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்ட்டு. அக்கா அந்த கிஸ் பண்ணோன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்வதி வந்து பயங்கர ஃபிரோசியஸா மாறி ஸ்கேம்ரா இவங்க பெரிய இது மனசுல என்னன்னு, ஏய் அவனோட பிரச்சனையில போய் இவ கூட தானே உட்காந்து நீ புலம்பி அவனையே எவ்வளவு அசிங்கப்படுத்தின. இந்த அம்மா ஒழுங்கு என் ஃபீலிங்ஸ்ல விளையாடிட்டானோ, என்ன வச்சு விளையாடிட்டா. பெரிய புனிதமான காதல், மும்தாஜ் சாதனக்கா. 2 சாக்காடைங்க என்ன கேட்டா, 2 சாக்காடைங்க சேர்ந்து உயிரை எடுத்துன்னு இருக்கு. மத்தவங்களும் கேம ஒழுங்கா ஆட விடாம, இதுங்களும் கேம ஒழுங்கா ஆடாம. என்ன இப்ப விக்ரம் கேட்டான் பாத்தீங்களா உள்ள, ஏண்டா இப்படி பண்ணிதான் நீங்க இது ரொமான்ஸ், இந்த இடத்துல கூட உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுவாடானா, அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்க, நாங்க இதை பண்ணியாச்சும் சர்வே ஆயிக்கிறோமே. ஏங்க எனக்கு புரியல, இது பிக் பாஸ் ஷோவா இல்ல கமருதன் பார்வதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஷோவா? எனக்கு இது என்ன இது ஷோவா? முதல்ல நீங்க பண்ற ஷோவாக்கா? இது எங்களுக்காக நாங்க பண்ற ஷோ. என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு இன்னொன்னுக்கா, சாதாரணமா தள்ளி விட்டா பார்வதி சொல்ற மாதிரி இருக்கு இது டாஸ்க்ல நீங்க பண்ணது. இவனுங்க வெஞ்சன்ஸ முழுக்க கொட்டி தீத்து அசிங்கப்படுத்தி துப்பி எல்லாம் பண்ணி நீங்க வெளியில தர்றது எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ஜஸ்டிபிகேஷன் பண்றியோ மூஞ்ச நீ பார். கரெக்டான விஷயம். வைல்ட் கார்டுல வந்த எல்லாருமே அவங்க ரியாவா இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி என்ன சொன்னாங்க, அவ கேம்காக யார வேணா தூக்கி பஸ் கடியில போடுவான்னு சொன்னாங்களா இல்லையா? அததான் பண்ணா. இப்ப அததான் பண்ணா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏய் உனக்கு இவனோட பிரச்சனை நடக்கும் போது இவனை பத்தி கொண்டு போய் அங்க சொல்வி. அப்போ அரோரா சொல்றதாங்க கரெக்ட். இவ இப்ப பாத்தீங்கன்னா கமருதனும் பார்வை என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தருக்கு லவ் பண்ணும் போது மத்தவங்க எல்லாம் பலியாடு. இப்போ இவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சுன்னா இவங்களை பத்தியே இவங்க போய் ஆப்போசிட்ல காரி துப்பி அவங்க பிரெயினையும் கெடுத்துடுறது. சோ சாண்ட்ராக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வேணும்னே கேம்காக தான் பண்றானோ கொள்றானோ, ஐயோ பார்வையில ஃபீல் பண்றாரு நம்மளதான். அந்த பொம்பளைக்கும் அது இறங்கிடுச்சு மைண்ட்ல. இப்ப நேத்து என்னென்ன வார்த்தை பேசினா, இவன் ஃப்ராடு, நீ என்னென்ன, நீ வந்து உடனே என்னென்ன வார்த்தைங்க, இங்க பெட்ஷீட்டை தூக்கிங்கன்னா போக முடியாது இல்ல, நக்கலுங்க, அவ்வளவு நக்கல், அவ்வளவு கிண்டல், எவ்வளவு திமிர். இவங்க என்ன நினைச்சுன்னு இருக்காங்க, நம்ம கை வச்சுட்டா, அதாவது பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாதான் ரெட் கார்டுன்னு. அதெல்லாம் கிடையாது.
பிரதீப் எங்க பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாரு? எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க? ஒரு மனசாட்சி வேணா? ஒரு தப்புமே பண்ணல பிரதீப், அவர் வெளியில அமிச்சிங்கல்ல. இவ்வளவு அட்டூரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களை, இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு எப்படி? எனக்கு நாளைக்கு 2 ரெட் கார்டு வேணும். எனக்கு இல்ல, எல்லாருக்குமே வேணும். இந்த மாதிரி மட்டமான கண்டஸ்டன்ட் நம்மளுக்கு வேண்டாங்க. ஆமா ஏகா, இதுல விஜய் சொல்றாப்ல 18+ இருக்குன்னா நீங்க வந்து சேனல்ல மாத்திருங்க அப்படின்னா, ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல எப்படியா 18+ போடுவீங்க? ஒரு அடல்ட் ஃபிலிம் போடுவீங்க? எப்பயோ கூப்பிட்டு ஸ்ட்ராங்கா பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணி இருக்கணும், இல்ல மாத்தி எலிமினேட் பண்ணிருக்கணும். எப்பயோ வெளியில அனுப்பணும். எப்போ கமருதீன், ஆதிரை, அரோரா, திவ்யான் வார்த்தைகளை விடும் போதே அப்பயே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். இவ்வளவு தூரம் வளர்க்க விட்டதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு புருஷன் வந்து சண்டைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையில அருவாள் எடுத்துட்டு போறான்னா பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? அந்த பிரச்சனை நிறுத்தத்துக்காக கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த கத்திய, அந்த அருவாளை புடுங்குவா கையில இருந்து. இங்க இந்த மேடம்க்கு என்ன தெரியுமா? அந்த அம்மாக்கும் சூடு ஏறிடுச்சு. அதனால ட்ரிகர் பண்ணி கமருதீன் பார்வதி ட்ரிகர் பண்றதுன்னா, பார்வதி கமருதீனை ட்ரிகர் பண்றதுன்னு. ஐய நான் தான் சொன்னேன், பேயும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்ட்டு. ஏதோ வீட்டோட நிம்மதி போயிடுச்சு, நம்ம நிம்மதியும் போயிடுச்சு. ஆமா ஏக்கா, பாருதெல்லாம் இனிமேல் ஃபெமினிசம் பத்தி எல்லாம் பேசுனுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அசிங்கமா நானே கேட்பேன், அசிங்கமா என்னம்மா அருகதை இருக்கு உனக்கு? வீட்டுல போய் என்ன கொட்டை அடிச்சு கூத்தடிச்சிட்டு வந்தியாமா? இன்னும் உனக்காக என்னன்னா, நான் வந்து எங்க ஆல்ரெடி வந்து ஷீஸ் a controversial VJ. எல்லா கான்ட்ரவர்ஷியலுக்கும் ஆள் போனவங்க தான். ஓகேவா? நீ வீட்டுக்குள்ள போயிருக்கிற, நீ ஃபேம்காக பண்றியோ, டைட்டிலுக்காக பண்றியோ, காசுக்காக பண்றியோ, ஒரு வரமுறை வேண்டாம். நம்மள சுத்தி நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்க வேணா, ஒரு லிமிட் வேண்டாங்க. என்ன வேணா பண்ணிடுவே இறங்கி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கேம் கிடையாது. வேறதான் ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தை வருது, என்னால அது சொல்ல முடியாது. ஏன்னா என் பப்ளிக் என்ன பார்த்துன்னு இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, கமருதீன், பாரு 2 பேருமே ரெட் கார்டை கொடுத்து துரத்தி விடுங்கன்ற. தயவு செய்து வேண்டாம். டாப் 5க்கு கூட தகுதி கிடையாது, அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு கூட தகுதி கிடையாது, எதுக்குமே தகுதி கிடையாது. வைலன்ஸ் என்னங்க, ஐயோ இவ்ளோ ஈவில நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு என்னன்னா, உன் குணத்தை சொல்லிட்டாங்க, இனி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. நீ பண்ணதானே சொல்றேன். இப்ப வெளியில வந்து அதுதான் சொல்றேன், நீ பண்ணாத நீ சொல்லிருந்தா. அப்ப நான் என்ன கேக்குறேன், அவ சொல்லிட்டான்றல, அவகிட்ட பேசுறது எல்லாம் பண்றதுதான் எடுத்துன்னு வந்து இவங்கிட்டயும் சொல்லி. இப்ப இந்த அளவுக்கு கமருதீனுக்கு சாண்ட்ரா மேல இவ்வளவு வெஞ்சன்ஸ் காரணம் யாரு? பார்வதி. ஆமா, சாண்ட்ரா அது சொல்றாடா, நீ அப்படி நினைக்கிறியாடா, நீ இப்படி பண்றியாடா, நீ ஏத்தி விட்டது யாரு? ஃபுல்லா ட்ரிகர் பண்ணது யாரு? ஏற்கனவே கமருதீன் ஒரு மூளை இல்லாத முட்டு சந்து. அது ஒரு மண்ணு, தலையில என்ன இருக்கு? மூளையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு களி மண்ணு இருக்கு அந்த ஆளுக்கு. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்து வாடி போடின்றது, நீ ஒழுங்கான்றது, கேவலமா பேசுறது, இதை தவிர்த்து ஜென்யூனா நல்ல, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸா இந்த ஆளுக்கு எல்லாம் எப்படிங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் சேர்ந்தாங்க? எல்லாரும் சீரியல்ல நடிச்சு ஏமாத்தி வச்சிருக்காங்க இந்த ஆளு. இல்லக்கா, இதுல பொண்ணுங்க ஆடியன்ஸ் வேற இருக்காங்க. எப்படி பொண்ணுங்க ஆடியன்ஸ் இருப்பாங்க? இதுக்கப்புறம் எந்த பக்கம் எந்த திசையில திரும்பினாலும் ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஃபேன் மூமெண்ட்டே முடிஞ்சு போச்சு. எப்பயுமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சீரியலை வச்சு ஒரு கேரக்டர் மக்களை ஜட்ஜே பண்ணாதீங்க. இப்ப தெரியுதா கமருதீனோட ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியுதா? பார்வதி ஆல்ரெடி அட்டூரியம் பண்றதை பாத்துட்டோம், இன்னும் அட்டூரியம் பண்ணதுக்கோ. அதாவது நீ இது கிடையாதாமா, இதுவே மோசம்ன்ற, இப்ப இதை விட மோசமா? அப்ப நீ எப்படிமா மனுஷ ஜென்மமா பிறந்தான்ற ரேஞ்சுக்கு 2 பேர், அதாவது மேல் வெர்ஷன் வந்து கமருதீன்னா, ஃபீமேல் வெர்ஷன் பார்வதி, சேம் கேரக்டர்ஸ். அதனாலதான் 2 ஒண்ணு கூடிக்கிட்டு இவ்வளவு கூத்தடிக்கிறாங்க வீட்டுல. அக்செப்டே பண்ண முடியாதுங்க, அக்செப்டே பண்ண முடியாது. ஆமா, எனக்கெல்லாம் வந்து இவனுங்க வெளியில போய் வேற யாரையுமே கல்யாணம் முடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கையும் மாத்தி ஒரு பையனோட வாழ்க்கையும் போச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு. எப்படிங்க பிடாரிங்க கூட எல்லாம் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? வாழ முடியுமா பிடாரிங்களோடலாம்? அதான் இவங்களே கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதான். அவன் வெளியில வந்தா கல்யாணம் முடிச்சாலும் தயவு செஞ்சு வெளியில போய் நாரி நாசமா போங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. என்னோட கோரிக்கை, இந்த 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும். தயவு செய்து இந்த 2 கண்டஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் வேணாம். இது ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பிரச்சனை நடக்குது கார் உள்ள. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவுட் பண்றதே சபரி தான். எதை வேணா பேசுங்கடா, இந்த மாதிரி மாத்தி செருப்பால் அடிச்சு பண்ணி பேசி கதிக்கிறா, என்னடா பண்றீங்க? டே என்னடா காமோ கீமோ என்னென்ன வார்த்தைங்க கமருதுன்னு. அதுக்கு கூட சேர்ந்து மேடம் ட்ரிகர் பண்ணி விட்டுன்னு இருக்கிறா. அவர் ஒரு எச்ச, இவன் ஒரு எச்சனா, அது ஒரு எச்ச, 2 எச்சங்களும் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்களை பத்தி பேசியாச்சு, ஹஸ்பண்ட பத்தி பேசியாச்சு, சாண்ட்ரா பத்தி. இனிமேல் என்னக்கா இருக்கு பேசுறதுக்கு? எதுவுமே இல்லைங்க. மனசுல இருந்த எல்லா அசிங்கமும், அதாவது இவரு பேசலாம், நக்கலா பேசலாம், கிண்டல் பண்ணலாம், வார்த்தை விடலாம், சாண்ட்ரா பேசக்கூடாதா? நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்கேம்டரா? நீங்க முதல்ல நீங்க பார்வதி வந்து ப்ளீஸ் அவங்க கூட பிரச்சனை, முதல்ல அவதாண்டா கூட இருந்தா அப்ப நீ யூஸ் பண்ணிருக்க.
கமருதனோட பிரச்சனை இல்ல. நீ போய் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, சாண்ட்ரா சேவ் ஆகும் போதே பாரு போய் கட்டி பிடிக்கும் போதே அழுவும் போதே நான் என்ன சொன்னேன், நடிப்பே கூட வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. என்ன அமித் போயிட்டான், முன்னாடியே வாட்டர்மெலன் ஸ்டார் போயிட்டான், யாருமே இல்ல. அப்ப இவன் மட்டும் தான் நம்மளுக்கு இழிச்சவாயி. அப்போ இவகிட்ட உட்காந்து எல்லாத்தையும் பேசணும் கொல்லணும். இவன் வேற உட்காந்து என்ன இங்க இது பண்ணின்னு இருக்கானே வீக்கெண்ட்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யூஸ் பண்ண பகடக்காய் தான் சாண்ட்ரா. அந்த லூசுக்கு ஐயோ எல்லாருமே வந்து கனி வேணும் நான் வேணான்றாங்களே, இவதானே வேணும்னு சொன்னான்னு போய் ஏங்க சாண்ட்ராக்கு நல்ல சாண்ட்ராக்கு நல்ல பார்வை பத்தி தெரியும், பாருக்கும் சாண்ட்ரா பத்தி நல்லா தெரியும். ஏன் ஒண்ணு சேர்றாங்க? பெனிஃபிட் இல்லாம ஏன் சேர போறாங்க? நாரி நாசமா போச்சா? இப்ப பாரு வந்து அவ்வளவு புலம்பாம சாண்ட்ரா இவ்வளவு வெஞ்சன்ஸ் வளர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது கமருதன் கிட்ட. ஆமா. அதே மாதிரி கமருதனுக்கு இவ்வளவு கோவம் சாண்ட்ரா மேலனா ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் பாரு மட்டும் தான். இங்க இருந்து போய் இதை சொல்றா அதை சொல்றா இதை சொல்றா அதை சொல்றான்ட்டு ஃபுல்லா ஏத்தி பூஸ்ட் பண்ணி அவருக்கு என்னன்னா கூட தனக்கு தேவையான பொண்ணு இருக்கணும்னு அந்த பொண்ணு முன்னாடி சீனை போடுறாரு கார் உள்ள. ஏய் இதுக்கு பேர்லாம் ஆம்பளத்தனம் கிடையாது ராஜா, இதுக்கு பேர்லாம் அயோக்கியத்தனம் ரவுடித்தனம், இதுக்கு பேர்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணாதான் நீ ஆம்பளை நினைச்சா சாரி கண்ணா, நம்ம என்ன அப்படி கிடையாது, நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். அதே மாதிரி அந்தமா இருக்குல்ல, அது ஒரு பொம்பளை பஜாரிங்க. நான் வனிதாவை பாத்துட்டேன் இந்த வீட்டுல, காயத்ரி ரகுராம பாத்துட்டேன், இன்னும் யார கூட வேணா நீங்க சேர்த்துக்கோங்க, மாயாவை கூட சேர்த்துக்கோங்க. மாயா பூர்ணிமாவெல்லாம் எவ்வளவு பேச்சு பேசினாங்க மக்களு. இப்ப இதுக்கு என்ன பேச போறீங்க? பார்வெல்லாம் எந்த கேட்டகரியில வைப்பீங்க? பண்றதையும் பண்ணிட்டு நேத்து நீங்க பண்ணலையா, நேத்து கேம்காக அமுக்கலையா? அப்பா அது கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி, அது பக்கா ஸ்ட்ராட்டஜி, அது வெஞ்சன்ஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு பண்ணது பேரு வெஞ்சன்ஸ். எப்படி ஒருத்திய டோரை திறந்து அது திறக்க முடியலன்னு கமருதன் வெளியில போய் அந்த டோரை ஓபன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து காலால எட்டி மிதிச்சு அவ கீழே விழுந்து. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல விக்ரமோ வேற யாருமே பெருசா ரியாக்ட் பண்ணல. 2 பேர் தான், சபரி திவ்யா. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சபரி, அதுக்கப்புறம் திவ்யா. சும்மா அதுக்கப்புறம் சும்மா குரல் கொடுத்ததெல்லாம் வந்து யாரு, சுபிக்ஷா. அரோரால என்ன பண்றாங்க? வினோத் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாருங்க இந்த கலாய் போயிட்டு இருக்கும் போது. என்னங்க நியாயம்? நீங்க எல்லாம் மனுஷங்களா என்னடா நீங்க எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ண வேணாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலா டிக்கெட் டு ஃபினாலே சபரி ஜெயிச்சிருக்கணும். ஆனா எப்போ சாண்ட்ரா இப்படி விழுந்தாங்களோ, காருலயும் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி விழுந்த உடனே சபரி தான் இறங்கி, அதுக்கப்புறம் தான் வினோத். ஆல்ரெடி விக்ரம் வெளியில இருந்தாரு, எலிமினேட் ஆயிட்டு அந்த கேம்ல இருந்து தூக்கின் ஓடி. சபரி அந்த நேரத்துல கூட எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே, எனக்கு மார்க், எனக்கு ஃபைனல்ஸ் போகணும்னு யோசிக்கல. இதுதான் ஹியூமனிட்டி. இத்தனை நாள் அந்த ஆளை புடிச்சுக்கிட்டு ஃபேக்கு நடிக்கிறான். மத்தியானம் கூட இதுங்கெல்லாம் கூடி நின்னு, இந்த குப்பை கும்பல் கூடி நின்னு வினோத்தை கமருதன் பார்வதியோட சேராதுன்னா அவர் கேட்கவே மாட்டாரு, அவரு திருந்தவே மாட்டான் அந்த ஆளு. அவங்க கூட உட்காந்துட்டு யாரு ஃபேக்கு யாரு ட்ரூன்னு சொல்லி இந்த பெர்சன்டேஜ் வச்சு பேசினாங்கல்ல, அப்ப கூட ஃபர்ஸ்ட் எடுத்த பேரு சபரி பேர் தான். இன்னைக்கு அந்த ஆள் யோசிச்சிருந்தானா எப்படி வேணா திசை மாறி அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உட்காந்து கேம் விளையாடி இருக்கலாம். ஹியூமனிட்டி தாங்க மேட்ரு, ஹியூமனிட்டி. சபரி இறங்கினால தான், வேற வழி இல்லாம. வினோத்தா இருக்கட்டும், விக்ரம் ஆல்ரெடி வெளியில இருந்தாரு. இப்ப நீங்க அந்த இடத்துல சாண்ட்ராவை நடிப்புனே சொல்ல முடியாது. நடிச்சிட்டு போட்டோம். இவங்க பண்றதை விட சாண்ட்ரா நடிப்பு எனக்கு பெருசா ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்லக்கா, இவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். எனக்கு என்னன்னா, எனக்கெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. இந்த 2 நான் அரோராவை கேக்குறேன். சுபிக்ஷா, விக்ரம் எல்லாம் யாரெல்லாம், வினோத் யாரெல்லாம் வண்டியில இருந்தாங்களோ, இப்ப கீழே விழுந்த பிறகு திவ்யா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. திவ்யா சூப்பரா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வண்டியில வாய்ஸ் அவுட் பண்ணது யாரு? சபரி. இதை நம்ம மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சபரி, செகண்ட் திவ்யா. நான் என்ன கேக்குறேன், இந்த ஒரு மத்த நேரத்துல எல்லாம் வாய் கிழியுது இல்ல, இது தப்பு அது தப்பு, அது பேசக்கூடாது இது பேசக்கூடாது ஏன்டான்ட்டு. அந்த ஒரு சின்ன காருக்குள்ள இவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் நடக்கும் போது எங்கெங்க போச்சு உங்க மனுஷத்தனம்லாம்? அப்போ பணம், உங்களுக்கு ஃபேம், உங்களுக்கு டைட்டில், இதுதான் முக்கியம். நீங்க எல்லாம் எப்படிடா சொசைட்டில வந்து நான் ஹியூமனிட்டிக்கு வந்த ஆளு, நான் பயங்கர ஹெல்ப் பண்ற ஆளுன்னா எப்படிடா நெஞ்ச நிமித்தி? முதல்ல விஜய் சேதுபதியே நாளைக்கு 2 பேருக்கும் ரெட் கார்டை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேவலம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அவர் எதுக்கு ஹோஸ்டா பண்ண வேண்டான்ற? எப்படி டீசெண்டா கமல் சார் வந்து ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அவருக்கு விமர்சனம் வந்த உடனே எனக்கு வேணாம்னு சொல்லி பிக் பாஸ் விட்டு விலகிட்டாரு. இவரும் விலகட்டோன்ற. மக்களின் பிரதிநிதினா, ஒரு அநியாயம் அந்த வீட்டுல நடக்குதுன்னா கேள்வி கேட்கறவங்க தான் மக்களின் பிரதிநிதி. அண்ட் பிபி டீமுமே கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்க. எல்லாருமே பணத்துக்காக தான் ஷோ பண்றோம். நீங்க டிவி ரன் பண்றீங்க, எவ்வளவோ க்ரோர்ஸ் போட்டிருக்கீங்க இந்த ஷோவை நம்பி. அதெல்லாம் தாண்டி ஒரு அசிங்கம் நடக்குது அப்படின்னும் போது அதுக்கும் துணை நின்னீங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஹெல்ப்லெஸ். பாக்க வேணான்றான். பிக் பாஸ் ஷோ யாரும் பாக்காதீங்க. ஏன் அவங்களுக்கு பார்த்து ரேட்டிங் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு 2 தற்கூரிங்களை வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அப்படி என்டர்டைன்மெண்ட் தேவையே இல்லைங்க. இதே பிரிஜின் இப்ப வீட்டுல இருந்திருக்கணும். இந்த பிரிஜின் இப்ப வீட்டுல இருந்திருக்கணும். அவனை உன தோய்ச்சு இப்படி காய போட்டிருப்பான்டா அந்த ஆளு. சீரியஸா சொல்றேன். பார்வதியும்
ஏங்க வைல்ட் கார்டுல வரும்போதே அந்த ஆள் சொல்றாரு அவ இப்படி இப்படி மாத்தி பேசுறா அவளோட சேராதுன்ட்டு. மூடிக்கிட்டு இருந்திருக்கணும்ல. உனக்கு ஏதோ ஆள் வேணும் நீ பேசுன, அவளுக்கு ஏதோ ஆள் வேணும்னு பேசிக்கிட்டு இப்போ உன்னையே 2 பேரும் வண்டியில வச்சு செஞ்சாங்களே, உன்னை எட்டி வெளியில உதைச்சாங்களே, தேவையா உனக்கு? இதெல்லாம் அநியாயங்க. எனக்கு இன்னைக்கு வேற எந்த டாபிக்குமே எனக்கு பேச மனசே வரல. இது பார்த்த பிறகு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரொமோல வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும் தான் நம்ம பேசுறது பார்க்க முடிஞ்சது. அதுவே எனக்கு பிடிக்கல. அதுவே எனக்கு பிடிக்காம என் பர்சனல் சேனலுக்கு போய் நான் ஒரு சின்ன கட் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு வந்தேன், இதுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும்ட்டு. ஆனா இந்த எட்டி உதைக்கிறது, இது பண்றது, இதுக்கப்புறம் வேற இன்னும் சண்டை போயிருக்கு. அது நம்ம நாளைக்கு அவர் வந்த பிறகு ஃப்ரைடே எபிசோட்ல காமிச்சுதான் அது ஒரு இது. அண்ட் டாஸ்க் காலையில தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில தான் முடிஞ்சிருக்கு. கார் டாஸ்க் நைட் எல்லாம் முடியல, காலையில தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரோரா டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டாங்க. பட் இந்த டாஸ்க் ஜெயிச்சது சுபிக்ஷான்னு நான் நினைக்கிறேன். என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், வாட் எவர் இட் இஸ், நாளைக்கு இதுக்கு பதில் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சுபிக்ஷா மீனவர்களுக்காக குரல் கொடுக்குறேன், மீனவர்களுக்காக கொடுக்குறேன், இத கேட்டிருக்கணும். விக்கல் சீக்கிரம் சொல்றாப்ல வேடிக்கை பார்க்கணும். அதாவது வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல அங்கங்க சண்டை போடும் போது வேற, இப்ப சொந்த இடத்துல சண்டை போடுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்கணும். அங்கேயே வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியதானே? ஏன் தள்ளி விட்ட பிறகு வாய்ஸ் அவுட் பண்ற? ஏன் தள்ளி விட்ட பிறகு? அப்ப என்ன உங்க வாயெல்லாம் எங்க போச்சு? காருக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். இனிமேல எவனும் சபரிநாதனை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. எவனுக்கும் ரைட்ஸே கிடையாது. இதுதான் சபரி. நான் சபரியோட பழகி இருக்கேன். என்ன பிஆர்ன்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, எனக்கு கவலையே கிடையாது. சொல்லிட்டு போங்கடா. அந்த டிக்கெட் ஃபினாலேயே விட்டுட்டு உட்காந்துருக்கான். இதனால எலிமினேட் ஆகணும்னா கூட சந்தோஷம், போயிட்டு வரேன்னு வந்துட்டே இருப்பான். பிகாஸ் ஷோ இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். இதுவே ஷோ கிடையாது. 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க? வழிச்சுன்னு உட்காருவீங்களா வீட்டுல எல்லாரும்? யாருங்க இந்த பிக் பாஸ்க்கு வந்தவங்க ஒரு 2-3 பேர் கையை விரல விட்டு எண்ணி, அது தவிர்த்து யார் பயங்கரமா சக்சஸ் ஆகி கிழிச்சுட்டான்னு சொல்லுங்க. இதனால மீனவ பொண்ணு, என் சமுதாயம் அப்படின்ற பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தது? விக்ரம், ஐயோ நான்லாம் எனக்கு தப்புங்க, ஐயோ இது அதுங்க அவரும் தான் தப்பு. இந்த வாரம் எப்படி திவ்யாவை ஃப்ராடுன்னு சொன்னாரு? வினோத் பாட்டு பாடின்னு இருக்கிறாரு. கம்முன்னுடா பண்ணுடா அவ்வளவுதான் சொல்வீங்களா? அப்புறம் ஏங்க நான் வாய்ஸ் அவுட் பண்ணுன்னு சொன்னாலுமே ஒரு லிமிட்டை தாண்டி போதுன்னும் போது நீங்க உள்ள இறங்கி எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கிற அரோரா? கேள்வி கேட்டுக்கலாமே, பண்ணிருக்கலாமே. ஒண்ணுமே எவன் எக்கேடு கேட்டு போனா எனக்கு ஃபினாலே பாயிண்ட் வேணும்னு உட்கார்ந்திருந்தாப்ல. அதுதாங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல சுயநலம், பயங்கர சுயநலம். கர்மாவாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராக் சொல்றாங்களே, கர்மா சும்மா விடாது. கர்மா எதா பண்ணுமா? உங்க 2 பேருக்கு சுத்தி பண்ணி வச்சிருக்கீங்கடா அவ்வளவு அசிங்கம். எந்த காலத்துல பண்ண கர்மாவோ உங்களை வச்சு இந்த ஷோல நீங்க ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறீங்க. உங்களை காரி துப்புது மக்கள். மிஸ்டர் பொத்தின் ராஜ் சம ஃப்ரெண்டுங்க உங்களுக்கு. சூப்பரா இன்னொரு பொண்ணெல்லாம் குறை சொன்னீங்களே, உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு போனீங்க? அவர் திவ்யா கிட்ட போய் கட்டி பிடிச்சலாம் சாரி சொன்னார். அப்ப நடிச்சாரா? அப்போ அரோராவும் சுபிக்ஷாவும் அந்த டைம்ல கரெக்ட் தான். ஷோக்காக, ஓட்டிங்காக, அதாவது ஃபினாலேக்காக அவன் மனசு திருந்தி எல்லாம் சாரி கேட்கல, சும்மாதான் கேட்டிருக்கா போல. அப்ப அரோராவும் சுபிக்ஷாவும் சொல்றது கரெக்ட் தான். அப்ப டிராமா தான் போட்டிருக்காரு உங்க ஃப்ரெண்டு. செம்ம ஜோடிங்க. ஆனா பாருவும் கமருதனும் நீங்க சொன்னீங்களே வீட்டுல யாரும் ஒத்துக்கலன்னா நான் இறங்கி பாப்பேன், கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? பண்ணுவீங்க பிரதர். செம்ம ஜோடி, தயவு செய்து பண்ணுங்க. நாளைக்கு நான் டீமை ரெக்வஸ்ட் பண்றது, எனக்கு இந்த சுபிக்ஷா, சாண்ட்ரா இவங்க எல்லாம் விட்டுருங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம். இவங்க 2 பேரும் எலிமினேட் பண்ணணுங்க. எலிமினேட் பண்ணியே ஆகணும். இல்ல இது எலிமினேட் பண்ணல அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கலனா நாளைக்கு இது நாளைக்கு வர கண்டஸ்டன்ட்லாம் அப்ப இப்படி எல்லாம் சண்டை போட்டா நம்ம இருந்துடலாம் எல்லாருமே. சரி, மகத்துக்கு சீசன் 2லயே மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க. இதே மாதிரி வைலன்ஸா பிஹேவ் பண்ணதுனால தான் மகத்துக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளில அமிச்சாங்க. கடைசி வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணலங்க, ரொம்ப கடைசி வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணல. இது ஒரு லிமிட்டை மீறி போயிட்டே இருக்கணும்னு எப்படி ரெட் கார்டை கொடுத்தாங்க? ஓ, அப்போ கமல் சாருக்கு அவ்வளவு வாய்ஸ் இருக்கா? ஓஹோ, அப்ப மக்கள் செல்வன் எப்படி அவ்வளவு பேசுறீங்கல்ல சார்? வீக்கெண்ட்ல கேள்வி கேளுங்க சார். நாளைக்கு வந்தோடனே நிக்க வச்சு ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்புங்க சார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேணான்னு வெளியில அனுப்புங்க. நீங்க ஜென்யூனான ஆளுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஏங்க இதெல்லாம் அக்செப்டன்ஸே பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. இதுக்கு ஜஸ்டிஸ் நாளைக்கு வேணும். 2 ரெட் கார்டு இருக்கணும். அந்த ரெட் கார்டை வச்சு கிழின்னு அந்த 2 பெரிய 2 தற்கூரியும் 2 கிழிச்சு வெளியில அனுப்பணும். இதெல்லாம் நான் ஷோவை தான் சொல்வேங்க, இவரை தான் சொல்வேன். கமருதன் எல்லாம் பிகினிங்கே வாழை நட்டு வெட்டு நறுக்கிட்டு இருக்கணும். அப்பவே எலிமினேட் பண்ணி கிளம்பிடா வெளில. நீ என்னடா உட்காந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பொம்பளைங்கள எல்லாம் உட்காந்து கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா?
கண்டிப்பா ஏக்கா இப்பயுமே பெருசா வார்னிங் பண்ணல, அதுதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது அசால்ட் தனம். சோ அடிச்சாதான் ரெட் கார்டு, இப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு பேசலான்றதா சார் பேசின்னு இருக்கிறாரு. ஏக்கா நான் இப்பயும் சொல்றேன், இத மட்டும் கேட்கல, ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கல, நான் அடுத்து வர்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே இதே மைண்ட் செட்ல வருவாங்க. பார்வதி மாதிரி செய்யணும், கமருதீன் மாதிரி செய்யணும். அடிச்சுக்கிட்டோம். அது ஏதோ ஒரு படம் இருக்கு, இந்த மாதிரி விட்டுலாங்க பேசாம. நாளைக்கு எலிமினேட் பண்ணலாம்னா, இப்போ ரெட்ரோன்னு ஒரு படம் வந்துச்சுல சூர்யாது, அதுல ஒரு வில்லன் கேங் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சு பண்ணுங்க, யார் அதுல ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி விட்டுடுங்க. ஏன் அடிச்சா ரெட் கார்டு? ஒண்ணுமே பண்ணாத, தப்பே பண்ணாத ஒரு பிரதீப ரெட் கார்டுல தூக்குனீங்களே, கண்ணு முன்னாடி இவ்வளவு தப்பு பண்ற ஒரு மனிதனை எப்படிங்க விட்டு வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு கூட இருந்து ட்ரிகர் பண்ணுது. அவெல்லாம் ஒரு பொம்பளையா? பார்வெல்லாம் ஒரு பொம்பளை, இவெல்லாம் ஒரு ஆம்பளை, ரெண்டும் சேர்ந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டுல. கீழே விழுந்து கிடக்குறாப்ல சாண்ட்ரா எத்தணும்னு. அப்ப கூட டோர மெடிக்கல் என்னெல்லாம் பேசினா என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இல்ல மெடிக்கல் இருக்கு, நடிக்காத மெடிக்கல் இருக்கு. அப்ப அருவாலை தூக்கிட்டு நம்மளும் போலாம் ரஜிரா, வீட்டுக்குள்ள போயிட்டு பாரு கையில ஒரு வெட்டு, கமுர்தன் ஒரு கையில வெட்டு போட்டுட்டு மெடிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடலாமா? யாரா நீங்க? அந்த பொண்ணெல்லாம் இனிமே ஃபெமினிஸ்ட் பத்தியே வாயே திறக்கூடாது வெளியில. 1% தகுதி கிடையாது பார்வதிக்கு. பாருவான் மூஞ்ச பாரு, நல்லா உக்காந்து. நீ உன் மூஞ்ச பாரு, சாண்ட்ரா மூஞ்ச கலாச்சின்னு இருக்கிறவன் கூட உக்காந்துன்னு. நீங்க முதல்ல காதலனே கன்ஃபஸ் பண்றதுக்கு தைரியம் கிடையாது ரெண்டு மோதல கட்டைங்களுக்கும் பப்ளிக் முன்னாடி. இதுல இவரு இந்த மாதிரி ஏத்தி கொடுப்பாங்களா, அவர் கத்துவாராம், அவரு ஏத்தி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி கத்துவாங்களா? ஐயே, மானங்கெட்ட பொழப்புங்க இதெல்லாம், பெரிய மானங்கெட்ட பொழப்பு. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது பாத்துருக்குமா? எவ்வளவு ஜென்யூனா அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி. நான் தான் சொல்றேனே, இருக்கிறதுலயே இது இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு 7.5 தாங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த சீசன். உருப்படாத ஒரு சீசன் இது. இந்த ரெண்டுமே தேவையில்லை. அப்படி வந்து பிக் பாஸ் போர் அடிக்கணும், போர் அடிக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. பரவாயில்ல, ஒண்ணும் கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன பார்த்தோம்? அந்த குவிஸ் டாஸ்க் ஒண்ணு போச்சு இல்ல, நம்ம என்ஜாய் பண்ணலையா? ஆமா, ஜாலியா தானே போச்சு. அப்புறம் அந்த மாதிரி நாங்க பாத்துட்டு போறோம்ன்ற. இந்த மாதிரி எல்லாம் ஐயோ வேண்டாங்க. இது வந்து ரெண்டு தற்கூரிங்களும் சேர்ந்துகிட்டு ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, எச்ச பிஹேவியர், கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி கிடையாது, மனிதாபமும் கிடையாது. உங்களுக்கு தேவை இங்க, அதாவது கமருதனோட பிரச்சனைன்னு அமித்து தேவை, சாண்ட்ரா தேவை. இப்ப ஒண்ணும் கிடையாது. ஸ்ரீரஞ்சினி எல்லாம் இன்னைக்கு ஸ்ரீரஞ்சினி அமித் எல்லாம் பார்க்கும் போது என்ன நினைச்சிருப்பாங்க? அவர் ஆல்ரெடி அமித் வந்து சொல்லிட்டு தான் இருக்காரு இன்டர்வியூல, நான் வந்து இப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பார்வை பத்தின்ட்டு. கனியே இன்டர்வியூல சொல்லிட்டாங்க கிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. பப்ளிக் ஷோல வந்து கிஸ் பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்வளவு பெரிய கேமரா முன்னாடி நீ பண்றது அவ்வளவு தெரியாம போயிடுமா? நாய் குலைக்குது, சும்மா நாய் குலைக்குதா? இப்ப வாங்கடா சப்போர்ட்டுக்கு. நாய் குலைச்சது அவங்களுக்காக கிடையாது, வீட்டு ஆளுங்க வெளில தூங்குனாங்கன்ட்டு வாயே திறக்க கூடாது. பார்வதி பிஆர் டீம்ல ஒரு செகண்ட் வாயை திறந்துட்டா கூட அசிங்கம் கெட்டு போயிடும், மானம் கெட்டு போற மாதிரி கேள்வி கேட்பேன் நான் இனிமேலாம். உங்களுக்கு எல்லாம் 1% கூட அருகதை கிடையாது, சொல்லிட்டேன் நானு. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் பிஆர் பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? கம்பெனி பண்றாங்க பாருங்க பிஆர், அவனுங்களுக்கும் ஒரு அசிங்கம் கிடையாது. இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் அதான் சொல்றேன், கமருதீன் பார்வதிக்கு பிஆர் பண்றீங்களா? கொஞ்சமாச்சும் உங்க வீட்டுல உள்ள ஆட்களை யோசித்து பாருங்களா, இல்ல நீங்க பல யோசித்து பாருங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா ஓகேவாடா? உங்களுக்கு பணத்துக்காக என்ன வேணா நீங்க இறங்கி பண்ணுவீங்களா? உடனே எங்களை வந்து சொல்றது இவங்களுக்கு பிஆர், அவங்களுக்கு பிஆர், இவங்களுக்கு பிஆர். அப்பா பாரு கமருதனை தவிர மத்த யார் பிஆர் பார்த்தாலும் நான் கொஞ்சம் பெருமையா ஃபீல் பண்ணி பாப்பா. இந்த மாதிரி ரெண்டு தற்கூரிக்கெல்லாம் நான் பிஆர் வேலை பார்க்க மாட்டேன்பா உங்களை மாதிரி. மானங்கெட்ட போய் இதெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் வேற பிபி டீம்ல கொண்டு உள்ள சொருவி அவனுங்க ஒண்ணு பண்றானுங்க. நீங்க சப்போர்ட் பண்றன்ற பேர்ல டைட்டில் ஜெயிக்க வைக்க போறீங்களா? ஒத்துக்கவே முடியாது, நியாயமே கிடையாது. இதுக்கு மேல எல்லாம் டீம் வந்து இவங்களை எலிமினேட் பண்ணாம வீட்டுக்குள்ள வச்சு டாப் 5 டைட்டில் தான் கொடுத்தாங்கன்னா அவங்களே அவங்க தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்டு ஷோ இழுத்து மூடிக்க வேண்டியதான். டாப் 5 டைட்டில் கிடையாது, டாப் 5 முதல்ல இருக்க கூடாது. இந்த ரெண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது, நாளைக்கு வெளியில வரணுங்க. நாளைக்கே சாட்டர்டே சண்டே எபிசோடு இருக்கு. என்ன நாளைக்கு ரெட் கார்டை காமிச்சு காரி துப்பி சும்மாதான் அனுப்ப கூடாது, காரி துப்பி ரெண்டு பேரையும் வெளியில அனுப்பணும், விடவே கூடாது. நான் இப்பவே சொல்வேனே, விக்ரமை கேள்வி கேட்கணும், கமருதனை கேள்வி கேட்கணும், பார்வதியை கேள்வி கேட்கணும். அதே திவ்யாக்கு ஒரு பிரச்சனை போது அத்தனை பேரை நிக்க வச்சு நீங்க எல்லாம் யாருமே பேசல, ஒருத்தவங்களுக்கு அநியாயம் நடக்கும்போது கேட்டார்ல, இப்ப மத்தவங்க யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களோ எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். எவ்வளவு இருக்குங்க. இதுக்கு மேலயும் சும்மா உட்காந்து இந்த கேம் எப்படி போச்சு, அவங்கள பத்தி எப்படி நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மொக்க போடுற எபிசோட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நியாயம் வேணும், ஜஸ்டிஸ் வேணும், ரெட் கார்டு வேணும். எங்களுக்கு அது ப்ரொமோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருங்க இவங்க என்ன கிழிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. மனிதாபிமானம் இருக்கா? அதையும் தாண்டி இவங்க இப்படிதான் இவங்களை காப்பாத்த போறாங்கன்னா தோல் மேல தூக்கி வச்சுட்டு எங்க வேணா சுத்துங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ற நம்மளுக்கு பிக் பாஸ் தேவை இல்ல. அப்படி இவங்களை காப்பாத்தனா அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு போட்டு ஷோ நடத்த சொல்லுங்க. ஒண்ணுங்க. இன்னும் சொல்றேன், 18ஆம் தேதி ஃபைனல் சொல்லிருக்காங்க.
அது எப்படி பாரு கமருதீன் வந்து இங்க வந்து காதல் உருவாக்கி இருக்கிறதுக்கு இவங்க தானே காரணம், இந்த வீடு தானே, இந்த வைப் தானே. இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க, டெலிகாஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு பயப்போல பார்க்க மாட்டான், ஒன்னும் மதிக்க மாட்டான், எல்லாம் ஊத்தி முடியும் உட்கார வேண்டிதான். எனக்கு நான் என்னெல்லாம் வந்து எவனுமே பிஆர் எவனா இருக்கட்டும், பாரு ஃபேனா இருக்கட்டும், கமருதீன் ஃபேன்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்க கூடாதுன்ற நான். டோட்டல் ரெஸ்பெக்ட் டேமேஜுங்க. இந்த பொண்ணெல்லாம் எப்படிங்க அக்செப்ட் பண்றது, இந்த பையனையும் இந்த பொண்ணு எப்படிங்க அக்செப்ட் பண்றது? ஐயோ இதுல பியூட்டி என்ன தெரியுமாக்கா, 2 பேரும் மீடியால இருக்கிறானுங்க. இது ஒரு விஜய், ஒரு ஆக்டர். இதுல மீடியா ரெண்டு லூசுங்க, புத்திசாலி நான் ரொம்ப அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு லூசுங்க. ஏங்க நீ சொல்றல்ல, அதே கார்க்குள்ள உட்காந்து நாங்க என்ன குழந்தைங்களா, எனக்கு 29 வயசு ஆகுது, உனக்கு என்னடா உனக்கு 32? ஆமா, நீ 29, அவன் 32 தான். கொஞ்சம் கூட அறிவு கிடையாது, சூடு சொரணம் கிடையாது, வெக்கம் கிடையாது. எல்லாரும் நம்ம பண்ற விஷயம் எல்லாம் பப்ளிக்கே பாக்குதுன்னு உனக்கு வெக்கம்னு ஒண்ணு 2 பேத்துக்கும் இருந்தாதானம்மா உன்னை போட்டு கொடுக்குறான்னு ஒண்ணு இவ்வளவு வெஞ்சன்ஸ்ல போட்டு டோரை திறந்து எட்டி மிதிச்சு அவளை எவ்வளவு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினீங்களே. அவ உன்னை பொறுக்கின்னு சொன்னதும் தப்பு கிடையாது, அவனை காமுறுதுன்னு சொன்னது தப்பு கிடையாது, காமுன்னு சொன்னதும் தப்பு கிடையாது. ஆமா, எதுவுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன், எதுவுமே தப்பே கிடையாது. கரெக்டா தான் கேட்டிருக்கு, பொறுக்கிங்க தான், ரெண்டும் பொறுக்கிங்க தான், காமன் தான் பண்ணின்னு இருக்கீங்க. நீங்க காதலா பண்றீங்க, உங்களுக்கு இப்பவும் தைரியம் கிடையாது, இது காதல் தான், நாங்க வெளில போய் கல்யாணம் தான் பண்ண போறோம்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பாத்தீங்களா கட்டி பிடிச்சின்னு உரசின்னு சாஞ்சின்னு இது பண்ணின்னு இப்படியே. அப்போ அந்த ஒரு டச் இருந்துனே இருக்கணும் 2 பேருக்கு. இதுக்கு பேர் எப்படிங்க காதல்னு சொல்றது? பாதியே சொல்லுது பிக் பாஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது பேர் என்னடி? நைட் உட்கார்ந்து என்ன அமிச்சிருங்க பிக் பாஸ், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா 29 வயசு தானே ஆகுது, அவ்வளவு மெச்சூரிட்டி கூட உனக்கு இல்லையாமா? அவருக்கு 32 வயசு ஆகுது, அவருக்கு மெச்சூரிட்டி இல்லாம இப்படி அலைவீங்களா? கல்யாணம் ஆன பொம்பளைய கேக்குறியே, காமத்துல தானே உனக்கு 2 பொண்ணுங்க பெத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் பண்றீங்கன்னு சொல்றதுக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க 2 பேர் மொகர கட்டிங்களுக்கும் தெரியும், அவன் ஃப்ராடு இவ ஃப்ராடு, ரெண்டும் வெளியில வந்து 2 பிச்சுக்கிட்டு தான் போகுதுங்க அப்படின்னு தெரியும். அதனால உள்ள சேஃப் கார்டா மக்கள் முன்னாடி இது காதல்னு கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது. மேடம் தான் சொல்லுவாங்களே, டாக்குமெண்ட் இது டாக்குமெண்ட் ஆகுது, நான் வந்து ஃபியூச்சர்ல யாராவது கட்டிக்கு போறோம் பண்ணா அவங்க அதெல்லாம் டாக்குமெண்ட் பாப்பேன். அப்போ அதெல்லாம் அவ்வளவு கான்சியஸ் இருக்கிறவளா வீட்டுக்கு வந்து இவ்வளவு கொட்டாடிப்ப ஒரு ஆம்பளையோட? என்னடா இது? உடனே ஒரு சிம்பத்தி, ஆம்பளைய வேற மாதிரி பாப்பாங்க, பொம்பளைய வேற மாதிரி பாப்பாங்க. பொம்பளை நீ வந்து இடம் கொடுக்காமதான் ஆம்பளை உள்ள உட்காந்து கும்மி அடிச்சானா? ஏங்க நான் சேனல்ல ஒரு கேள்வி கேக்குறேன். ஏன்னா ஒரு எலிமினேட் ஆகிற கண்டஸ்டன்ட், அதாவது உள்ள இருக்கும் போது எல்லா அசிங்கத்தையும் டெலிகாஸ்ட்ல காமிக்கிறீங்க, வீக்கெண்ட்ல ரோஸ்ட் பண்றீங்க. ஆனா அதே எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ட நாங்க போய் இன்டர்வியூ பண்ணும்போது இது கேட்க கூடாது, அது கேட்க கூடாது, அவங்க லைஃபே போயிடும், அவங்க ஃபியூச்சரே போயிடும்னா அப்ப எதுக்குடா நீங்க காட்டுறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் காட்டாதீங்க. எதுக்கு காட்டுறீங்க? காமிச்சீங்கன்னா நான் ஒரு பப்ளிக் ரிவ்யூவர், நான் வந்து கேள்வி கேட்கதான் செய்வேன். அதெல்லாம் கேட்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பொத்தி வச்சு எதுக்குடா பொத்தி வைக்கிறீங்க? இதுங்களெல்லாம் எனக்கு புரியல. நல்லா ரெஜிஸ்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு யார் எலிமினேட் ஆகுறாங்களோ அது கமருதுன்னு, எனக்கு கமருதுன்னு பாரு எலிமினேட் ஆகணும். யார் போய் இன்டர்வியூ வேணா எடுங்க, ஆனா தயவு செய்து பயந்து பேக் அடிக்காதீங்க. இருக்கிற உண்மையை கேளுங்க. தைரியம் அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இவ்வளவு கொட்டை அடிச்சு தைரியமா பண்ண தெரியுதுல, தைரியமா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணு. மொத்த பப்ளிக்கே பாத்துருச்சுங்க, பப்ளிக்கே பாத்துருச்சா இல்லையா? ஆமா, இதுல இன்டர்வியூல பேசுறதுக்கு மட்டும் உனக்கு இன்னும் அசிங்கம். இதெல்லாம் ஓவர் டிராமாவா இல்ல? இது பயங்கர டிராமா. நான் பார்க்க தானே போறேன். நாளைக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சாட்டர்டே எபிசோடு. இப்ப இந்த லைவ் முடிச்ச உடனே போய் பாப்பேன். இந்த கார் டாஸ்க் போயிட்டு இருக்கு இப்போ, நான் போய் பாப்பேன் இன்னும் என்னென்ன அட்டூரியம் இந்த 2 தற்கூரியம் சேர்ந்து பண்ணி வச்சிருக்குன்னு நான் பாப்பேன். நான் நாளைக்கும் இதை பத்தி பேசுவேன். எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். எனக்கு 2 பேருக்கும் ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பணும். விஜய் சேதுபதி பிபி டீமும் அனுப்பணும். ஆமா, இல்லக்கா இது மட்டும் விஜய் சேதுபதி ஏதாச்சும் லைட்டா கேட்கல அப்படின்னா, இப்ப பராக் பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் விக்ரம், இது மாதிரி விஜய் சேதுபதி ஒரு கண்டஸ்டன்ட் தான், அவ்வளவுதான். நாளைக்கு அவ்வளவுதான். அவரும் ஏங்க இவங்க எப்படி காசுக்காக இவங்க சுயநலத்துக்காக ஒண்ணு பண்றாங்களோ அவரும் வாரம் ஏங்க இத்தனை எபிசோடு பண்ணா அவருக்கும் லாபம் தானங்க. சும்மா ஓசிலியா வந்து வேலை செய்யறாரு பிக் பாஸ்க்கு, அவருக்கும் காசு சம்பாதிக்க தானே செய்யறாரு. அப்போ மக்கள் பிரதிநிதி எல்லாம் சொல்லிக்க கூடாது. அப்பெல்லாம் இல்லைங்க, வீக்கெண்ட் ஆனா டீம் சொல்றதை நான் பேசுவேன், கொடுக்குற காசுக்கு நான் வேலை செய்வேன், அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க சார் எதுவுமே கேட்காதீங்க சார். நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்க பண்ணுவீங்க, நாங்க அவ்வளவு கான்பிடென்டா இருக்கோம். எங்க கான்பிடென்ட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நீங்க வெறும் பணத்துக்காக வேலை செய்வீங்கன்னு தான் நாங்க விமர்சனம் பண்ணுவோம். அதுல தப்பு நீங்க எங்களை சொல்லவே முடியாது. பிகாஸ் ஐம் காமனர். நான் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே நான் ஒரு காமனர். நான் பாக்குறத எனக்கு என்ன தோன்றது நான் விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா,
இல்லக்கா பார்க்கும்போது அவ்வளவு ஆத்திரமா இருக்கா. சொசைட்டி ரிப்ளிகா பண்றதான பிக் பாஸ் ஷோ. நீங்களே சொல்லுங்க, சொசைட்டில என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கோ அதை காட்டுறதான் பிக் பாஸ் ஷோ. ஒரு மாதிரி ஒரு காட்டுறதான் நம்மளுக்கு பிக் பாஸ் ஷோ. ஆனா அதுல இவ்வளவு வன்முறை, வல்கர்னஸ், மரியாதை இல்லாம நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும்போது கேட்கணும்ல. ஏங்க இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் வீட்டு ஆளுங்களுக்கு பிரச்சனை. பாத்தீங்கல்ல இன்னைக்கு ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு அசிங்கமா வேலை பண்ணாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலுமே பிரச்சனை, மத்தவங்களை டாஸ்க் விளையாட விடாம அந்த இடத்துல வந்து கெலாட்டா கிரியேட் பண்ணிக்கிட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டு. சோ இவங்க அந்த வீட்டுக்கு பிரச்சனை ட்ரபிள் மேக்கர்ஸ். அவங்கள வெளியில அனுப்புங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கண்டு சமுதாயத்துக்கு என்ன சொல்றாங்க? நான் தான் இப்பவே சொல்றேனே, வைலன்ஸ், வாட் இஸ் வைலன்ஸ், எப்படி கேவலமா பேசலாம், 18+ கண்டென்ட் எப்படி பண்ணலாம், இதுலதான் இந்த 2 பேரும் குறிக்கோளா இருக்காங்க. தவிர்த்து 2 பேரும் நல்ல ஒரு கேம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, கையை விட்டு எண்ணி சொல்லுங்க. எனக்கு இல்லப்பா, 2 பேரையும் கை விட்டு எண்ணி நல்லது சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பிடிக்கல படியுங்க. பார்வதியில சுத்தமா எந்த கேமும் கிடையாதுக்கா. பார்வதி கேமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. 2 பேருக்குமே நாளைக்கு இது எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொல்லுவேன், எபிசோட்ல வச்சு கிழின்னு கிழிச்சு ரெட் கார்டை கொடுத்து வெளில துரத்தி விடுங்க. இதுதான் நல்லது, இதுதான் நியாயம். அண்ட் வந்து சபரிநாதனை பத்தி எல்லாம் இனிமே அவனும் பேசக்கூடாது. ஃபேக்கு, பொய். இப்ப என்ன சபரிக்கு பிஆர்ன்றீங்க? ஐ டோன்ட் கேர், சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல. இல்லக்கா கேட்டதே நடிக்கிறான், இது பண்றான், அவன் தான்டா ஹீரோ, அவன் தான் இறங்கி போனான், அவன் தான் காருக்குள்ள இருக்கும் போதே அதுங்க அசிங்கம் பண்ணும் போது கேள்வி கேட்டான், பண்ணான். அதுதான் ஹியூமனிட்டி. அவன் அந்த இடத்துல டிக்கெட் டு ஃபினாலேன்னு யோசிக்கல, இல்ல ஃபைனல்ஸ்க்கு நம்ம போனுமே, ஒருவேளை எலிமினேட் எதுவுமே யோசிக்கல. இப்ப நாளைக்கு எலிமினேஷன் சொன்னா கூட சபரி 60 இன்ச் சொல்லுவார் போல. அதுதான் ஒரு ஜென்யூனான ஒரு கேமருக்கு இருக்கிற ஒரு அழகு. அத கூட நடிப்புன்னு சொல்வீங்களாடா? ஒரு மனசாட்சியோட நடந்துக்கோங்கன்னு தான் கேக்குறேன் நானு. எல்லாத்தையும் நடிப்பு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ஒரு மனுஷனோட எப்படி பழக முடியும்? உங்க வீட்டு ஆளுங்க வந்து நாங்க வந்து சொல்லட்டுமா, ஐயோ நடிப்புங்க நாடகம் சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க என்னங்க எத்தனை நாளா பாக்குறீங்க? நீங்க அதை வச்சு எப்படிங்க அவங்கள நடிப்புன்னு சொல்றீங்க? நம்ம சின்ன வயசுல இருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்வீங்களா மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு உங்களை சார்ந்த உங்களுக்கு ஒரு நியாயம், சபரிநாதனுக்கு ஒரு நியாயமா? இதுதான் சபரிநாதன். அக்செப்ட் பண்ணா கட்டிப்போ, கவலையே கிடையாது. அதே மாதிரி திவ்யாவும் அந்த 8 உதச்சு பேர் திவ்யா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. திவ்யாவுமே வந்து தேவையில்லாம விமர்சனம் பண்றது, பேசுறது, கொள்றதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ வந்து எத்தனை பேரோட ரியல் ஃபேஸ் பார்க்க முடிஞ்சது? தயவுசெய்து இப்பயாவது கண்ணை முழிச்சு பாத்துக்கோங்க, பார்த்து ஓட்டு பண்ணுங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்றது? பியூர் அண்ட் பியூர் வெஞ்சன்ஸ், இந்த 2 தற்கூரி பண்ணது. இது கேம்னு சொல்லுச்சுன்னா பக்கா நடிப்பு. இது இவருமே கேம் தானே அப்படின்னு அவரு வந்து பேசக்கூடாது. நேத்து விக்ரமன் கேங் பண்ணது அது கேம், இவங்க 2 பேர் பண்ணது கேம் கிடையாது. அவ கூட சேர்ந்து சண்டையில உங்களுக்கு வெறுப்பாயிடுச்சுன்னு பாரு வந்து அந்த டோரை இழுத்து பண்ணதும் முன்னே கமுர்துன்னு போய் வெளில அந்த டோரை திறந்து 2 பேரும் எட்டி மிதிக்கிறீங்க, பண்ணிட்டு கேம்னு சொல்வீங்களா? அசிங்கமா இல்ல? ஏங்க இதெல்லாம் வந்து சீப் கேம் அதெல்லாம். ஆமா இங்க ரொம்ப ஒஸ்ட்கா பேசவே கூடாது. ஆமா இங்க நாளைக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். சாட்டர்டே வந்து நம்ம நினைச்ச விஷயம், அதாவது பேச்செல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா வீச்சுதான். அது மாதிரி ரெட் கார்டு 8 வரணும். பாப்போம் என்ன சொல்றாப்ல, என்ன ஏதுங்கிறத பாப்போம், பேசுவோம். ஓகேக்கா, எனக்கு பேசுறதுக்கே மனசு இல்ல. இன்னைக்கு மக்களே உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் ஜெயிச்சாங்க, செகண்ட் ரவுண்ட் யார் டிக்கெட் ஃபினாலே யாரோரா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஷீஸ் இன் டாப் 5. ஓகே, இதுதான் நடந்திருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி டாஸ்க் வந்து சுபிக்ஷா ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, எனக்கு என்னன்னா மத்ததெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியல. இவங்க பண்ற இந்த அசிங்கம் வந்து இந்த 2 மைண்ட்ல நின்னுடுச்சு. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அட்ரஸ். அதனால இதை பத்தி நான் ரொம்ப இன்னைக்கு விலாவரியா பேசியிருக்கேன். எனக்கு அவ்வளவு கோவம், அவ்வளவு ஆத்திரம் இருக்கு. இது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களை திட்டாதீங்க, பண்ணாதீங்கன்னா சொல்லாதீங்க. நானும் ஒரு மனுஷி தான். இவ்வளவு அட்டூரியம் பண்ணும்போது வாய்ஸ் அவுட் பண்ணாமலாம் என்னால இருக்க முடியாது. நான் இப்படிதான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். இதுதான் நான். எல்லாத்துக்கும் ஆமா சாமி எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்காதவங்க உங்களோட இஷ்டம். நான் வந்து யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். சோ இதுதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்கணும். டபுள் எவிக்ஷன் நடக்கணும். 2மே ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்புங்க. They are not fit for Big Boss. They are not fit for this society. அவங்களால பாக்குற இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் வந்து இந்த 18+ கண்டென்ட் எல்லாம் காமிச்சு வேற உதாரணமா இருக்காங்க. ஒரு பொம்பளைய வந்து எப்படி இருக்கிறதுலயே கொச்சப்படுத்தி ட்ரீட் பண்ணலான்றது கமுர்தன் கிட்ட கத்துக்கலாம். அதே மாதிரி பாரு ஃபெமினிசம் சொல்லி ஒரு டிராமா போட்டு ஒரு ஆம்பளைய கிள்ளி விட்டு கூட நின்னு ஏத்தி விட்டு ரசிக்கிற பொம்பளை எல்லாம் எந்த கேட்டகரியில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ இவங்களுக்கு நாளைக்கு கரெக்டா செருப்பால் அடிச்சா மாதிரி ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பணும். அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை. மத்ததெல்லாம் நீங்களே ஷோ பாக்குறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா லைவ் 24 ஹவர்ஸ்ல அந்த கார் டாஸ்க் போயிட்டு இருக்கு.
தயவு செய்து இன்னும் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 2 தற்கூரிங்க பண்ற அசிங்கத்தையும் போய் பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் சாண்ட்ராவை சூப்பர் நல்லவங்கன்னு சொல்லல. ஆனா இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க பண்ண அசிங்கத்துக்கு பக்கத்துல சாண்ட்ரா பண்ணது ஒண்ணுமே கிடையாது. ஆமா ஏக்கா, இது கோர்க்கா ரொம்ப அதிகம்க்கா. இது மாதிரி எவனுமே பண்ணது இல்லையா பிக் பாஸ்ல? எவனுமே பண்ணது கிடையாது பிக் பாஸ்ல. இந்த அளவுக்கு இந்த 2 பண்ணது சூப்பர் இல்லங்க, செம்மையா இருக்குல்ல. கமருதனும் பார்வதியும் ஒன்னா பார்க்கும் போது பா ஐயோ அடாடா அப்பா, என்னெல்லாம் தனியா விட்டனா 2 பேரையுமே கயிறுல கட்டி போட்டு ஏதாவது பண்றோம் போல இருக்கு. என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாதுங்க. 2 worst characters in male version and female version to the bad. அவங்க அக்கா அவ்வளவு சொன்னாங்க தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு கமருதன் கிட்ட. அவர் ஃப்ரெண்டு தப்பான அட்வைஸ் பண்ணாலுமே ஒரு இடத்துல பெண்கள் கிட்ட தப்பா பேசாதடா, உனக்கு ஆடியன்ஸ் இருக்குடா அது இருக்குடா அந்த ஆளும் தானே சொல்லிட்டு போனாரு. இவர் என்ன கிழிச்சாரு. இவர் பாருங்க, பார்வை தொட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு பார்வை பின்னாடி சுத்திக்கிட்டு நேத்து ஒண்ணு பேசியிருக்கு 2 தற்கூரியும் சேர்ந்து. என்ன தெரியுமா, ஒரு செலிப்ரேஷன் ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ல. அதாவது கமருதன் சொல்றாப்புல நீ ஹோம்லயே அழகா இருக்க அப்படின்னு பாரு கேக்குறாங்க, நான் ஹாட்டா மாறிடுவா அம்மா கண்ட்ரோல் பண்ண முடியலையேமா தான் உன்னால. ஏமா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற 2 பேரும் வெளியில வந்துருங்களேங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலன்றாங்க, ஹாட்டா மாறிடுவேன்றாங்க. அப்புறம் அவனையே அவன் கூட சண்டை போடும் போது என் ஃபீலிங்ஸ்ல வச்சு விளையாடிட்டான்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. 2 மாத்தி இல்ல, இதுங்க மோகத்துக்காக பழகிட்டு நம்மள முட்டாளாக்கிட்டு மாத்தி கேம் விளையாடிக்கிட்டு பைத்தியக்காரங்க நம்மள பைத்தியக்காரங்க நினைச்சுன்னு இருக்காங்க. இல்ல கிஸ்ன்ற மேட்டர் சாண்ட்ரா சொல்ற வரைக்கும் ஊர் உலகத்துக்கே தெரியாத யாரு நீ? புரியலையே எனக்கு. இந்த காது குத்துற வேலை எல்லாம் மாத்தி நீங்க குத்திக்கோங்க. கமருதன் பார்வக்கும் கமருதன் எனக்கெல்லாம் நிறைய குத்தியாச்சு. நீங்க எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. பூவை கூட சுத்தி நானே மாலையா போட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு மாலை போட்டுக்கோங்க. சீக்கிரமா சங்கு ஊதிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பேடா பண்ணின்னு இருக்கீங்க. மொத்த பேரும் டேமேஜ். இது அவங்க கரியரையும் பாதிக்குங்க. இது கரியரை பாதிக்கும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல போய் தொழில் பண்ணணும், நம்ம வேலை செய்யணும்னா நம்ம குணத்தை தான் முதல்ல பாப்பாங்க. குணம் இல்லாம எங்கேயும் போய் நீ சர்வேவே ஆக முடியாது. இல்லக்கா, கமருதன் எப்படி ஹீரோவாப்ல? பெண்களுக்கு மரியாதை அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் இனிமே வில்லன் தான். பெண்களை ஆபாசமாக பேசுகிறது, பெண்களை தரைக்குறைவாக பேசுகிறது. இஷ்டத்துக்கு வாடி போடி செருப்பல் அடிப்பேன், பிஞ்சிரும். ஆஹா இல்ல கல்யாணம் ஆகி அவங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருந்து குழந்தை பெத்ததை பத்தி பேசுறாருல யோகிய பிரபு. நீங்க லவ்னே கன்ஃபஸ் பண்ணல, நீங்க வீட்டுல உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு கல்யாண பொம்பளைய போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஓகே ரஜிரா, நம்ம எனக்கு I'm waiting for Saturday's episode. ஆமா, எனக்கெல்லாம் ரொம்ப ஒஸ்டா தான் இருந்துச்சு. பாக்குறதுக்கு தலைவலியா தான் இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு நாய் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சாண்ட்ராவை நாயின்னு சொன்னான் கமருதன் தற்கூரி. தட் கை டோல் சாண்ட்ரா நாயின்ட்டு. என்னென்ன வார்த்தைங்க. அதுவும் அது ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு ஒரு இந்த ஸ்கேம்ரா நீ எல்லாம் எனக்கு கேட்க கூடாதுடி. ஐயோ பக்கா சைக்கோங்க, 2 சைக்கோங்க. பாருவும் கமருதனும் பக்கா சைக்கோ கேரக்டர்ஸ் போய் உட்கார்ந்து இருக்குங்க பிக் பாஸ் வீட்ல. பாக்கும்போது அடிக்கணுங்கிற மாதிரி தாங்க இருக்கு. நம்மளுக்கே பாக்குற ஆடியன்ஸே இதுக்கு இந்த 2 தற்கூரிங்களை கம்பேர் பண்றதுக்கு திவாகரா இருக்கட்டும், திவ்யா கத்துனதா இருக்கட்டும், சாண்ட்ரா பண்ண கெலாட்டாவா இருக்கட்டும், எஃப்ஜே கத்துனதா இருக்கட்டும், இப்போ யார வேணா விக்ரம் யார வேணா சேர்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் எவ்வளவோ கோயில் கட்டி கும்பிடலாம். ஆனா இது 2 மட்டும் பக்கத்துலயே சேர்த்துடக்கூடாதுங்க. நம்மளுக்குதான் கெட்டது சுத்திக்கும். 7.5 நாட்டு சனி மாதிரி ரொம்ப பேட். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். கமெண்ட்ஸ் போலாங்க. எரிச்சலா இருக்குதுங்க. ஆமாங்க, போதும் எனக்கு தலை வலிக்குதுங்க. எனக்கு இந்த எபிசோட பார்த்தோம் தலைவலி. இதுவும் பேசுறது தலைவலி, பட் தவிர்க்க முடியாது, பேசிதான் ஆகணும். 2 மென்டலா இருக்கு. ஓகே, சுசான் கண்ணா 1129 சீசன் 7 ஒண்ணுமே பண்ணாத பிரதீப்புக்கு இந்த கமருதன் பாருக்கு 100 ரெட் கார்ட்ஸ் கொடுக்கணும். என்னக்கா சொல்றீங்க? கண்டிப்பா கொடுக்கணும். அததான் மக்களே நாங்களும் பேசிட்டு இருந்தோம். நீங்க ஒரு நேரம் கவனிச்சிருப்பீங்க. 2மே அட்டூரியம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் எந்த மனுஷங்க கேட்டகரியிலேயே வைக்க கூடாதுன்னு நானு. ஓ எஸ், கண்டிப்பா எல்லாருமே வெறும் என்னோட கமெண்ட்ஸ்ல என்ன பேசுறீங்களோ அதே போய் ஹாட்ஸ்டார் கமெண்ட் இதுலயும் போடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்றதும் சேனலும் தெரிஞ்சுக்கணும். சோ தயவு செய்து அங்கேயும் போய் பதிவு பண்ணீங்கன்னா
நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது. ஏன்னா மக்களுக்காக பண்ற ஒரு ஷோன்றாங்க. அப்ப மக்களுக்கு பிடிக்காதது ஒரு ஷோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணா அது வந்து நியாயம் கிடையாதுல்ல. சோ ஆமா கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணணும். இதை நம்ம விடக்கூடாது. ஆமா. நெக்ஸ்ட் ஜி. சூப்பர். இப்படித்தான் சுகா சுகா சூப்பர். இப்படித்தான் திட்டணும். ஓ மை காட், பார்க்கவே வெரி ஷாக்கிங். பார்க்கவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சாண்ட்ராவை பார்க்க. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தவறு அந்த செயல்கள். அதுக்கு வந்து நாளைக்கு நம்ம நம்புற விஜய் சேதுபதி மக்கள் பிரதிநிதியான அவர் என்ன கேள்வி கேட்க போறன்றத நான் ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த நைட்டை கடக்கணும். ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு எவ்ரிடே ஷோ முடிஞ்சோடனே டிவி பார்ப்போம், தூங்கிடுவோம், சாப்பிட்றோம், எல்லாம் இருப்போம். ஆனா எனக்கு இந்த நைட் எப்படி கடக்கணும்? ஏன்னா என் மைண்ட்ல இதே தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு அவங்க பண்ண அட்டூரியத்தை அக்செப்டே பண்ணிக்க முடியல. சோ எனக்கு பார்க்கணும் நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். எனக்குமே பார்க்கணும், வலுத்து வாங்கணும் அப்படிங்கறதா இருக்கு. நெக்ஸ்ட் ஜி. நடராஜ என்னது ஜெகராஜன்னா தேவி ஓகே நடராஜன் ஏதோ ஓகே, நல்ல நேம் தான். ஓகே. சாண்ட்ரா லைவ் இன் டிக்னிட்டி மேரிட் அண்ட் லவ்லி மதர். டோன்ட் கம்பேர் சாண்ட்ரா வித் பாரு சீப் பிஹேவியர் அண்ட் மேனர்ஸ் இன் பிக் பாஸ் ஸ்பாயில்ட் தி ஆல் கேம். என்னக்கா சொல்றீங்க? யா தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். அந்த பொம்பளை என்ன வேணா கேம்காக பண்ணிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அந்த விஷயத்துல எல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது அப்படின்னும் போது அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி இந்த 2 தற்கூரிங்க பேசுது இல்ல, அது எந்த அளவுக்கு இது அப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க ரெண்டும். ஐயோப்பா வேற லெவலுங்க. நம்ம வந்து இதுங்களெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ ஜெயில தான் போடணும் பண்றதுக்குலாம். நெக்ஸ்ட் ஜி. பெருப்பா இருக்கு எனக்குலாம். கார்த்திக் மகேஸ்வரன் 70-52. No one can stop to such a low level. The way Paru pushed Sandra out of the car is not acceptable at all. Paru and Kamarudin should be given red card. என்னக்கா சொல்றீங்க? Yes, accepting. Even I want that only. So let's wait and see for tomorrow. I hope red card கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். Let's hope what என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பேசுவோம். நெக்ஸ்ட் ஜி. சத்யஸ்ரீ 2949. எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா ரியலி. அந்த இறந்து போக்கி ரெண்டு பொறுக்கியும் வெளியே தள்ளுங்க. 2 பொறுக்கியும் வெளில தள்ளுங்க. வெளியில துரத்துங்க. அததான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். வெளில துரத்தணுங்க. துரத்தியே ஆகணும். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. பாக்கலாம் நாளைக்கு என்ன பேசுறாங்கன்னு. நெக்ஸ்ட் ஜி. நாகேஷ் MS. Many suggestions to give red card, but the team is not doing anything. He is getting arrogant day by day. How can we address this to the team from Malaysia? என்னக்கா சொல்றீங்க? டூட் ஒண்ணுமே இல்ல. அவங்க பாத்துட்டாங்க எவ்வளவு அசிங்கம் என்ன டு த கோர் என்ன ஆகுதுன்ட்டு. இதை எப்பயோ கமருதனோட வாழை வெட்டி தூக்கி எரிஞ்சிருக்கணும் வெளியில. அவங்க எதுக்கு விட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஓகே அது ரேட்டிங், அவங்க ஷோ என்ன மண்ணாங்கட்டி வேணா இருந்துட்டு போட்டோம். பட் டு தி எக்ஸ்டென்ட் இப்படி வரதுக்கு காரணம் டீம் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ஏன் அப்படின்னா நீங்க வந்து மன்னிச்சு விடுறதுனால தான் அந்த மனுஷன் மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க முடியலன்னா அந்த வாய்ப்பை புடிங்கி வெளில தூக்கி போடுங்கன்ற. அப்பதான் புத்தி வரும். என்ன கேட்டா கமருதனுக்கு அந்த புத்தி கூட வராது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு இப்ப நாளைக்கெல்லாம் இது வந்து என்டையர் ஹிஸ்டரி பிக் பாஸ்லயே நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற எபிசோட் வந்து நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றேன். மக்களும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இதெல்லாம் வந்து எந்த எடிட்டிங்கும் இல்லாம ராவா போட்டாங்கன்னா எனக்கு பார்க்கணும். அது என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்கியூஸே கிடையாது. 1% எக்ஸ்கியூஸ் கூட அந்த 2 பேருக்குமே கொடுக்க கூடாது. ஆமா. நெக்ஸ்ட் ஜி. ராணிஷ் 12. சபரி நினைச்சிருந்தா 42 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருந்தான், ஈஸியா வின் பண்ணிருப்பான். பட் he did not mind the task. Point stood with humility. A big salute to Sabari. Sacrifice TTF. அதுதான் சொல்றேன். புரியுது இல்ல சபரியை பத்தி? இப்ப புரியுது இல்ல? இப்படி வாய் வார்த்தையா பேசாம ஓட்டிங்ல போய் ஓட்ட போட்டுங்க. இப்ப இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, 12 மணியோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் அந்த மனுஷன் இருக்கதா போறப்பல ஓட்ட போடுங்க. இந்த மாதிரி நல்ல மனுஷனை டாப் 5 கொண்டு வாங்கன்ற. ஓட்டுல காட்டுங்க உங்க அன்பை. பிக் பாஸ்ல நீங்க ஏன்னா நீங்க இந்த மாதிரி அன்பு காட்டுறது வெளியில வந்துதான் அவர் பார்க்க முடியும். பட் அந்த கேம்ல ஹெல்ப் ஆகும்னா நீங்க சபரிநாதனுக்கு ஓட்டு போடுங்க. புஷ்ம் ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் நான். தயவுசெய்து மக்களை புரிஞ்சுக்கோங்க. ஓட்ட கரெக்டான நபருக்கு போட்டு கரெக்டான நபரை வந்து முன்னுக்கு எடுத்துட்டு போய் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பாக்கா. சோ அவ்வளவுதான்க்கா. சோ கமெண்ட்ஸ் முடிஞ்சுச்சு. நாளைக்கு நம்ம எல்லாருமே நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம்.
என் தலைவலிதான்க்கா சத்தியமா, ரொம்ப தலைவலி. தலைவலிங்க. ஐயோ இந்த மாதிரி சீப்பாலாம் இப்படி கேம் விளையாடினவங்க எல்லாம் நான் வந்து நான் நினைச்சதுங்க. சீசன் 1ல இருந்து இப்ப வரைக்கும் நினைச்சது என்னன்னா, என்னங்க இப்படி மோசமா இருக்காங்க ஒரு சீசன்ல ஒருத்தர் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இப்ப இந்த சீசன்ல அவங்கெல்லாம் எவ்வளவோ மேல் இந்த 2 தற்கூரிய கம்பேர் பண்றதுக்கு இன்னும் முத்தான்ல செக் அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் அக்செப்டபிள்ங்க. திஸ் ஹாஸ் டு பி பனிஷ்ட் இன் அ வெரி ரூட் வே. அவங்க எப்படி ரூடா நடந்துக்கிறாங்களோ அதே ரூட் வேல அவங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு ரெட் கார்டை வச்சு கிளம்பு, ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லணும். இதைதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மக்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு வந்து பிக் பாஸோ விஜய் சேதுபதி அவரோ என்ன பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். அவ்வளவுதான். அவங்க கையில போட்டாச்சுங்க. ஏன்னா நம்ம சொல்லதான் முடியும், நம்ம ஆதங்கத்தை இப்படித்தான் பேச முடியும். தவிர்த்து ஷோ நடத்துறவங்க அவங்க, இவரு போய் வீக்கெண்ட்ல கலந்துக்கிறவர் இவரு, அவங்க தானே ஒரு நியாயத்தை கொண்டு வரணும். சோ பாக்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்றத பாப்போமே. நல்லா நாளைக்கு பாப்போங்க என்னன்ட்டு. கண்டிப்பாக்கா, நானும் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கெல்லாம் இந்த 2 பேரும் பண்ணதுமே வந்து மன உளைச்சல் தாண்டி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்லாம் பண்ணது கிடையாது. ஏன்டா இப்படி இருக்கீங்க தான் இருந்துச்சு. சாண்ட்ரா மேலாம் பயங்கர பரிதாபம்லாம் வந்துச்சு. பார்ப்போம். விஜய் சேதுபதி சார் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, அண்ணன் மேல விஜய் சேதுபதி அண்ணன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், நல்ல மனுஷன் பேசுவாப்புல. ஓகேக்கா, ஸோ இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம். பெருசா பேசுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு எனக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு முடிச்சுட்டு நானும் அக்கா வந்து உங்களை வந்து பாக்குறோம். அதுவரை உங்க இருந்து விடைபெறுவது அபி அக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவனுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you. பாப்போங்க. ஓகேங்களா, டாடா. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.